நம்ம புதுசா ஒரு டிஷ் பார்க்க போறோம். இது வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். அதே மாரி எல்லா லேடீஸுமே கம்பல்சரி எடுத்துக்கலாம். டம்மிய கம்மி பண்ணணும்னு நெனைக்கிறவங்க அவசியம் எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். மாசத்துல 1 நாள் எடுத்துக்கலாம். தவறாம எடுத்துக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல நல்ல ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு உதவும். அதே மாரி ஹார்ட் பீட், பிரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்க இது 100% சாப்பிடலாம். வயிறுல வயிற்றுப்புழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அ அந்த வயித்துப்பூச்சி அந்த மாரி இருக்கிறவங்க இத சாப்பிடலாம். செரிமானம் ஆகல அப்படின்னாலும் இத எடுத்துக்கலாம். இது வந்து நெறைய விஷயத்துல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். லேடீஸ்க்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடலாம். மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடலாம். வயிறுல இருக்க எல்லா டர்ட்ஸையும் இது வெளியில எடுத்துட்டு போகும். இன்னொன்னு மெயினா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட் இதையும் பார்த்தீங்கன்னா, இது கம்மி பண்ணும். இது ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். பாவக்காய் எடுத்துக்கோங்க. முழுசா நல்லா கழுவிட்டு, உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி, இந்த மாரி உங்களுக்கு தேவையான ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம். இது நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்காதோ அத நீங்க விட்டுறலாம். எது பிடிக்குமோ அத நீங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்லேயே போட்டுக்கலாம் நீங்க. ஒரு 2 விசில் வச்சுடுங்க. வெறும் சாதம், வடிச்ச சாதம் 1 கப் சாதம் எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் முக்கியமா கவனிங்க. நல்ல 1 கப் சாதம் எடுத்துக்கோங்க. இந்த காய் எடுத்துக்கோங்க. சும்மா சிம்பிளா இப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இங்க பாருங்க, நானே சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது, உங்களுக்கு இதோட கசப்பு வந்து தெரியாது. இத கடிச்சுக்கோங்க, சாதம் சாப்பிடுங்க. ஃபைனலா இந்த வாட்டரையும் குடிச்சிடுங்க. ஸோ இத யூஸ் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல குடுங்க. இன்னொன்னு, நம்ம லேடீஸ் வந்து ஒரு ஸ்கின் மெயின்டெயின் பண்ணணும்னா 100% நீங்க இத எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் லெவலும் நல்லா கிடைக்கும். ஸ்கின் ஷைனிங் கிடைக்கும். யாருக்கு உப்பு வேணாமோ அவங்க உப்பு கம்மியாவே போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு நீங்க சாப்பிடுறதா இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்க. மெயினா வயித்துல இருக்க ஃபேட், எக்ஸ்ட்ரா மசில்ஸ், சதையெல்லாம் இருக்கும் அப்படின்னா 100% வீக்லி ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. ஓகே. தேங்க் யூ.